அரஃபாவுக்குச் செல்வது மினாவில் 9ஆம் நாளின் சுபுஹ் தொழுகையை முடித்துவிட்டு சூரியன் உதயமாகும் வரை தங்கிவிட்டு அரஃபாவுக்கு புறப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் உதயமாகும் வரை மினாவில் தங்கியதாக ஜாபிர் மர் அறிவிக்கிறார்கள். மினாவிலிருந்து அரஃபாவுக்குச் செல்லும் வழியில் தல்பியா கூறிக்கொண்டும் தக்பீர் கூறிக்கொண்டும் செல்ல வேண்டும். நானும் அனஸ் ரலி அவர்களும் மினாவிலிருந்து அரஃபாவுக்குச் சென்று கொண்டிருக்கும் போது தல்பியா பற்றி அவர்களிடம் கேட்டேன். நபிகள் நாயகம் அவர்களுடன் செல்லும் போது நீங்கள் எவ்வாறு செய்து வந்தீர்கள் எனக் கேட்டேன். அதற்கு அனஸ் ரலி அவர்கள் தல்பியா கூற விரும்பியவர் தல்பியா கூறுவார், அது ஆட்சேபிக்கப்படவில்லை. தக்பீர் கூறுபவர் தக்பீர் கூறுவார், அதுவும் ஆட்சேபிக்கப்படவில்லை என்று விடையளித்தார்கள். அரஃபா நாளில் நோன்பு நோற்பது, அரஃபா நாளில் 9ஆம் நாளில் நோன்பு நோற்பது சுன்னத் என்றாலும் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அன்றைய தினம் நோன்பு நோற்பது தடுக்கப்பட்டுள்ளது. அரஃபாவில் தங்குவதன் அவசியம் ஹஜ்ஜின் மிக முக்கியமான கிரியை அரஃபாவில் தங்குவதுதான். சிறிது நேரமேனும் அரஃபாவில் 9ஆம் நாள் தங்காவிட்டால் ஹஜ் கூடாது. ஹஜ் என்பதே அரஃபாவில் தங்குவதுதான். 10ஆம் இரவில் பஜ்ருக்கு முன் ஒருவர் அரஃபாவுக்கு வந்துவிட்டால் அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 9ஆம் நாள் நண்பகலுக்குள் அரஃபாவுக்கு வந்து விடுவது நபி வழி என்றாலும் மறுநாள் பஜ்ருக்கு முன்பாக வந்துவிட்டாலும் ஹஜ் கூடிவிடும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறியலாம். அரஃபாவில் எந்த இடத்திலும் தங்கலாம். அரஃபா மைதானத்தில் குறிப்பிட்ட இடத்தில்தான் தங்க வேண்டும் என்று அவசியமில்லை. அரஃபா மைதானத்தின் எந்த இடத்திலும் தங்கலாம். அரஃபா மைதானம் முழுவதும் தங்குவதற்கு ஏற்ற இடமாகும் என்பது நபி மொழி. அரஃபாவில் செய்ய வேண்டியவை: நான் அரஃபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னே ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தேன். அவர்கள் தமது கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள். ஒட்டகம் அவர்களை குலுக்கியது. அதனால் அதன் கடிவாளம் கீழே விழுந்துவிட்டது. ஒரு கையை உயர்த்திய நிலையிலேயே இன்னொரு கையால் அதை எடுத்தார்கள். அரஃபாவில் லுஹரையும் ஆசரையும் ஜம்பு செய்து இமாம் தொழுவார். அதில் சேர்ந்து தொழ வேண்டும். அதற்கு முன் நிகழ்த்தப்படும் குத்பாவை உரையை செவிமடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நாளில் குத்பா உரை நிகழ்த்தினார்கள். அவ்வுரையில் உங்களின் இரத்தங்களும் உங்கள் செல்வங்களும் உங்களுக்கு புனிதமானவையாகும் என்று தொடங்கும் நீண்ட உரையை நிகழ்த்தினார்கள். பிறகு பாங்கு சொல்லி பின்னர் ஈகாமத் கூறி லுஹர் தொழுதார்கள். பிறகு மீண்டும் ஈகாமத் கூறி அசர் தொழுதார்கள். முஸ்தலிஃபாவுக்கு செல்வது அரஃபா மைதானத்தில் சூரியன் மறையும் வரை தங்கிவிட்டு சூரியன் மறைந்ததும் மஃரிப் தொழாமல் முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டும். முஸ்தலிஃபாவுக்கு சிப்பாஷன்